கொடு. காஃபி எடுத்துக்கங்க. இதுதான் என் ஒய்ஃப் பவித்ரா, ரேகாவோட தங்கச்சி. இதான் டிசிபி கௌசிக். வணக்கம். வணக்கம். மேடம், இதுக்கு முன்னாடி என்ன நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவர் கஞ்சா வித்தாரு, அந்த பொண்ணு விசாரம் பண்ணா, அதுக்கு அரசு. இல்லையே. இல்ல, உங்களை நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்த மாதிரியே இருக்கேன். அதான் கேட்டேன். இல்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. குடும்பம் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியாடா பாவி. சாரி மேடம். என்ன தம்பி அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ மாதிரி யாரையாவது பார்த்துருப்பீங்க. சாப்பிடுங்க, காஃபி யார போகுது. விட மாட்டேன், இன்னைக்கு உன்னை உயிரோடு விட மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு தம்பி. ஷோர் சார். ஆமாம் ஆமாம், கௌசிக் தம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, சொல்லிட்டீல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், சரி, நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகே ஓகே. சரி வை. அண்ணா, சாருக்கு வண்டி வந்துடுச்சு. அப்போ நான் புறப்படுறேன் சார். சரி தம்பி, ரொம்ப நேரம் பேசிட்டு உட்காந்துட்டோம்.
அம்மாமா என்னம்மா பண்றீங்க? இங்க வாங்க. வாங்கம்மா, சொன்ன கேளுங்க. அம்மா, டிஃபன் சாப்பிடுறதுக்கு உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க எதுக்குமா வந்தீங்க? வாங்க டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. வேணாம் போ. அம்மா மருந்து வேற சாப்பிடணும். டிஃபன் சாப்பிட்டா தானே சாப்பிட முடியும். சொன்னா கேளுங்க. வாங்கம்மா வாங்கம்மா போலாம் வாங்க. வேணாம் போ. சொன்னா கேட்கணும். அது வேற யாரும் இல்ல தம்பி, என் மாமியார் பவித்ராவோட அம்மா. இந்த அம்மா கொஞ்ச நாளா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அவ தான் மனசு கேட்காம இங்க கூட்டிட்டு வந்தா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். டேய் ஐயா, இதெல்லாம் உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? பத்திரமா பாத்துக்க. உள்ள கூட்டிட்டு போ. வாங்கம்மா உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. விடுங்கம்மா. விடுடா. டைம் ஆயிடுச்சுல. விடு. நேத்தோட சாப்பிடுவானா? வாங்கம்மா. ஐயா வேற கோவப்படுறாருல்ல. சொன்ன கேளுங்க. வாங்கம்மா வாங்க. டைம் ஆயிடுச்சுல. தம்பி நீங்க புறப்படுங்க. ஓகே சார், நான் வரேன். ஆ சொல்லுவாப்ல. நல்லா போயிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லடா. இல்ல தினா, நான் அப்புறம் பேசுறேன்டா. டேய் ரமேஷ், எப்படி இருக்க? என்னடா மச்சான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? என்னங்க இது என் கடை தான்டா. என்னது உன் கடையா? வாடா, நம்பிக்கை இல்லையா? வாடா, அம்மாலாம் இருக்காங்கடா. இல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஆமா, என்ன காலேஜ் முடிச்சிட்டு கோழி கடை? காலேஜ் முடிச்சுட்டு கோழி கடை வைக்க கூடாதா? எந்த கடையா இருந்தானடா, நேர்மையா சம்பாரிச்சமா நிம்மதியா இருந்தமான்னு இருக்கேன். ஆமா, நல்ல வருமானம் கிடைக்குதா? குவாலிட்டி நல்லா இருந்தா கஸ்டமர்ஸ் தேடி வர போறாங்க. சண்டே மார்னிங்ல வந்து பாரு, கியூவை பார்த்து நீயே அசந்து போயிருவ. ஆமா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண? என்கிட்ட எதிர அவ்வளோ பணம்? எல்லாம் டிகிரி சர்டிஃபிகேட் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சு பேங்க்ல லோன் வாங்கினேன். அப்படியே போய்கிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளவு லோன் வேணும்னு சொல்லு. கோழி கடை என்ன கோழி கடை, கோழி பண்ண வைக்கிற அளவுக்கு லோன் வாங்கி தரேன். அப்பா சாமி, இப்போ நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அதிகமாக ஆசைப்பட்டு அப்புறம் தேவையெல்லாம் மாட்டிக்குவானே. படிக்க தெரியாத ஆளா இருக்க. சரி, நான் கிளம்புறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்றா. வெயிட் பண்றா அம்மா. வெயிட் பண்றா, வரண்டா இருடா. ஏய் செல்லு பத்திரம். அண்ணா இந்த 1/2 கிலோ கொடுங்க. அது கொடுங்க. ஐயோ டேய், இந்தாடா. வேணாடா. பாக்கெட் வை. அசிங்கப்படுத்துறியா ரமேஷ்? எதுடா இதெல்லாம்? டேய் போட சொன்னா கேள் போ. சரி ஓகேடா, நான் வரேன்டா. பைடா. ஏய் பார்த்து போடா. போய் ஃபோன் பண்றா, மறக்காம ஃபோன் பண்ணு. சரிடா. ஓகே பை. ஓகே பைடா. பத்து நிமிஷம் போய் விளையாடிட்டு சீக்கிரமா வந்து ஹோம்வொர்க் பண்ணணும். சரியா? நான் திவ்யாவோட தான் விளையாடுவேன். அச்சச்சோ, திவ்யாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுப்பா. அவ படிச்சிட்டு இருக்கால. நீ போய் ஃபாஸ்டா ஒரு 10 நிமிஷம் விளையாடிட்டு சீக்கிரமா வந்து ஹோம்வொர்க் பண்ணணும். சரியா? போ. பாத்து. பிரியா, பிரியா. ஐயா, அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க ஐயா. பிரியா சொன்னா பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் தனக்கு கூட மாட ஒத்தாசியா இருக்கிறதுக்கும் ஒருத்தி வேலைக்கு சேர்த்திருக்கேன்னா. நீதானா அது? ஆமாங்க ஐயா. குட். உன் பேரு? சுசீலா. குட். என்ன அப்படி பாக்குற? நான் பிரியாவோட அப்பா. எந்த ஊர் நீ? எனக்கு ஸ்ரீரங்கம் ஐயா. ஸ்ரீரங்கத்துல தான் இங்க வந்திருக்க? உங்க அப்பா அம்மா எங்க இருக்கா? யாரும் எனக்கு இல்லைங்கய்யா. ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பரவாயில்லம்மா, நீ பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணன்றான், இவன் நெருப்பு வச்சு கொளுத்துறான், வரதட்சணை கொடுமன்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரு, உன்னை கடவுள் காப்பாத்திருக்காமா, அதுக்கு நன்றி சொல்லுமா. ஐயோ தீபக், 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 என்னாச்சுமா? ஐயோ என்ன தீபக்? தீபக், ஐயோ தீபக், ஐயோ கடவுளே. இப்ப அழுவத்துக்கு நேரம் இல்லம்மா. குழந்தை தூக்கு, குழந்தைய தூக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரா.
தூக்குமா தூக்குமா பயப்படாத பயப்படாத தைரியமா இருமா தைரியமா இரு தைரியம் தான் முக்கியம் சும்மா இருமா சும்மா இரு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு என்னாச்சுமா என்னாச்சு குழந்தைக்கு முருகா முருகா டாக்டர் எப்படியாவது என் பிள்ளைய பதட்டப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க டாக்டர் எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க டாக்டர் ஐயோ கடவுளே என் பிள்ளைய காப்பாத்து கடவுளே என் பிள்ளைய காப்பாத்து ஐயோ என் பிள்ளைய காப்பாத்து என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது என் பிள்ளைய காப்பாத்து ஐயோ, என் பிள்ளைய காப்பாத்து எதுவும் ஆகாதுன்னு சொல்றாங்க ஓகே நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார் என்னாச்சு என்னத்தம்மா சொல்றது ஒரு தடவை தீபக்கை நீ கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின இப்ப கடவுள் தான் அவனை காப்பாத்தணும் பிரியா அவ இங்க இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாமா என்னால தாங்க முடியலம்மா நான் தான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன் டாக்டர் என்ன சொல்றாங்க என்ன டாக்டருங்க வராங்க போறாங்க பாக்குறாங்க சொல்றேங்கிறாங்க எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலம்மா வாமா பார் என்னாச்சு விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனோம்மா திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள தலையில அடிபட்ட விழுந்துட்டான் இன்னும் கண்ணு கூட முழிக்கல என்ன சார் ஒன்றும் இல்லைம்மா தலையில பலமா அடிபட்டு இருக்கு கண்ணு முழிச்சாதான் எதையுமே சொல்ல முடியும்னு டாக்டருங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா தீபக் ஐய் ஒண்ணுல ஏய் என்னது அழுதுகிட்டே ச்சே அழாதையா ஒன்றும் இல்லை என்ன பாரு ஐயோ அழக்கூடாது ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிடும் அழக்கூடாது செல்லம் அம்மா நீ குழந்தைய பாத்துக்கம்மா நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன்
இப்ப எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்னும் இல்லம்மா, கீழே விழுந்த ஷாக்ல சில குழந்தைங்களுக்கு இப்படித்தான் மூச்சு நின்னு போயிடும். சரியான நேரத்துல தான் கொண்டு வந்திருக்கீங்க. அவ அபாயகட்டத்தை தாண்டிட்டான். இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நீங்க ஈவினிங்கே கூட்டிட்டு போலாம். என்ன சுஷீலா, என்ன இப்படி அழுதுகிட்டு? எல்லாம் என்னாலதாம்மா. என்னோட கெட்ட நேரம் தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னம்மா, குழந்தைன்னா விளையாடதான் செய்வாங்க, அடிப்படத்தான் செய்யும். நம்ம தானே பொறுப்பா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு நேரத்து மேல பழியெல்லாம் போட்டு என்னம்மா அது? அதெல்லாம் தப்புமா. குழந்தைய பொறுப்பா பாத்துக்கணும், அவ்வளவுதான். இத்தனை நாள் நல்லா தானே விளையாடிட்டு இருந்தான். நான் வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, என்னம்மா, கண்ணை தொடச்சுக்கோ, கண்ணத்தோட. அழுது என்ன பிரயோஜனம்? டாக்டர் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. 7 வருஷமா பிரிஞ்சிருந்த என் பிள்ளை ஒரேடியா என்னை விட்டு போயிடுவானோன்னு பயந்துட்டேன். ஐயோ, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் தான் சொல்லியாச்சுல. இப்படியே நீ அழுதுகிட்டு இருந்தா என்ன? என்னம்மா, ஏமா அனாவசியமா? கால கைகளில் கை கூப்பும் கருவறை அமர்ந்திடு